ஒரு பசுமையான கிராமத்தில் குட்டிக்கோழி குஞ்சி வாழ்ந்து வந்தது. அது சின்னதாய் இருந்தாலும் மனசு பெரியது. தினமும் புல்வெளியில் நண்பர்களுடன் விளையாடி சிரித்து மகிழ்ந்தது. ஒருநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு கெட்ட பாம்பு வந்தது. இங்க எல்லாரும் எனக்கு பயப்படணும் என்று சீறிக்கொண்டே முட்டைகளை உடைத்து குட்டிகளை பயமுறுத்தியது. எல்லா மிருகங்களும் ஓடிப்போய்விட்டன. ஆனால் கோழி குஞ்சி மட்டும் அசையவில்லை. நான் சின்னதா இருக்கலாம், ஆனா பயப்பட மாட்டேன் என்று சொன்னது. கோழி குஞ்சி ஒரு திட்டம் போட்டது. அது நண்பன் ஆமை, குருவி, நாய்க்குட்டி எல்லாரையும் கூப்பிட்டது. நாம் சேர்ந்து இருந்தா பாம்பு நம்மள காயப்படுத்த முடியாது என்றது. அடுத்த நாள் கோழி குஞ்சி பாம்பிடம் சென்று, நீ பெரியவனா, அப்படின்னா என் குரல் கேளு என்று சொன்னது. அது குக் குக் கூ கூ என்று ஜோரா கூவியது. அந்த சத்தம் கேட்டவுடன் நாய்க்குட்டி குரைத்தது. குருவிகள் பறந்தன. ஆமை தனது ஓட்டில் இருந்து தட்டியது. பாம்பு பயந்து, ஐயோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து வர்த்தாங்க என்று நினைத்து காட்டுக்குள் ஓடிப்போய்விட்டது. கிராமம் மீண்டும் அமைதியானது. எல்லோரும் குஞ்சிவை பாராட்டினார்கள். நீ உண்மையிலேயே தைரியமான கோழி என்றார்கள். பாடம்: உடல் பெரியதாக இல்லாவிட்டாலும் மனசு தைரியமாக இருந்தால் எதையும் வெல்லலாம். ஒற்றுமை இருந்தால் கெட்டதையும் நல்லதாக்கலாம். சாமுராயின் மனம். ஜப்பான் வரலாற்றுக் கதை. ஜப்பான் வரலாறு முழுவதும் பல சோதனைகளை சந்தித்த நாடு. போர்கள், இயற்கை பேரழிவுகள், தோல்விகள் அனைத்தையும் தாண்டி எழுந்த நாடு அது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கெஞ்சி என்ற இளம் சாமுராய் இருந்தான். அவன் வாள் பிடிப்பதில் மட்டும் அல்ல, மன உறுதியிலும் சிறந்தவன். ஒரு பெரிய போரில் ஜப்பான் தோல்வியடைந்தது. நகரங்கள் சிதைந்தன. மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள். பல சாமுராய்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு சோர்ந்து போனார்கள். ஆனால் கென்சி மட்டும் வித்தியாசமானவன். தோல்வி நம்மை முடிக்காது, அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது என்று அவன் சொன்னான். அவன் வாளை விட்டு உழைப்பை தேர்ந்தெடுத்தான். விவசாயிகளுக்கு உதவினான். குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தான். இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினான். மெதுவாக மக்கள் மீண்டும் ஒன்றிணைந்தார்கள். கிராமங்கள் எழுந்தன. நம்பிக்கை திரும்பியது. ஆண்டுகள் கழிந்தன. ஜப்பான் புதிய பாதையில் வளரத் தொடங்கியது. பழைய மதிப்புகளை காப்பாற்றி புதிய அறிவை ஏற்றுக்கொண்டது. கெஞ்சி போன்றவர்களின் மன உறுதியே அந்த மாற்றத்திற்கு காரணம். வயதான கெஞ்சி ஒரு நாள் சொன்னான், உண்மையான வெற்றி வாளில் இல்லை, மனத்தில் இருக்கிறது. பாடம்: வரலாறு சொல்வது ஒன்றே, விழுந்தாலும் எழும் மனம் இருந்தால் ஒரு நாடே புதிதாக பிறக்க முடியும். ரிக்கும் எலும்பு பேய். ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் பழைய பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. இரவு வந்தால் அங்கே கிளிக் கிளிக் என்று எலும்பு சத்தம் கேட்கும். அங்கே ஒரு எலும்பு பேய் இருக்கு என்று எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் கார்த்திக் என்ற புத்திசாலி சிறுவன் இருந்தான். பேயேனா பார்த்துடுவோம் என்று ஒரு டார்ச் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்குள் போனான். அப்போ திர் தா 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 என்று சிரித்துக்கொண்டே ஒரு ஸ்கெல்டன் கோஸ்ட் வந்தது. அதன் கண்கள் பச்சை விளக்கு போல ஜொலித்தது. எலும்புகள் ஆட்டம் போட்டது. கார்த்திக் பயப்படாமல், நீ உண்மையிலேயே பேயா இல்ல சும்மா பயமுறுத்துறியா என்று கேட்டான். அந்த ஸ்கெல்டன் கோஸ்ட் திடீரென சிரித்து, அடட்டா, நீ பயப்படலையே, நான் பேய் இல்ல, நான் போனு என்றது. போனு முன்பு அந்த பள்ளியில் வேலை பார்த்த வாட்ச்மேன். எல்லாரும் பள்ளியை விட்டு போன பிறகு தனிமையால் வேடிக்கையாக எலும்பு டிரஸ் போட்டு குழந்தைகளை சிரிக்க வைக்க நினைத்தான். ஆனால் மக்கள் பயந்து விட்டார்கள். அடுத்த நாள் கார்த்திக் கிராம மக்களை அழைத்து வந்து உண்மையை சொன்னான். எல்லாரும் சிரித்தார்கள். அதற்கு பிறகு அந்த பள்ளி ஸ்கெல்டன் ஃபன் கிளப் ஆகஸ்ட் மாறியது. போன குழந்தைகளுக்கு ஜோக் சொல்லி எலும்பு டான்ஸ் ஆடி மகிழ்ச்சி கொடுத்தான். பாடம்: பயம் தெரியாமை காரணமாக வரும், உண்மை தெரிந்தால் அது சிரிப்பாக மாறும். ஒரு காலத்தில் கிழக்கி உலகம் என்ற அழகான இடத்தில் பேசும் கோழிகள் வாழ்ந்தன. அவை பாடும், ஆடும், பறக்கும். அதனால் எல்லோரும் அவற்றை சிக்கன் ஸ்டார்ஸ் என்று அழைத்தார்கள். அந்த குழுவில் 3 நண்பர்கள் இருந்தனர்.
ராக்கி தைரியமான கோழி, லில்லி புத்திசாலி கோழி, ஸ்பார்க் மந்திர ஒளி கொண்ட சிரிக்கும் கோழி. ஒருநாள் பேட் எனிமீஸ் என்ற கருப்பு நிழல்கள் கிழக்கி உலகத்தில் புகுந்தன. அவை சத்தம் போட்டு மரங்களை உலரச் செய்து மக்களை பயமுறுத்தின. குழந்தைகள் அழுதார்கள், விலங்குகள் ஒளிந்து கொண்டன. இதை நாம் தான் தடுக்க வேண்டும் என்று ராக்கி சொன்னது. லில்லி ஒரு திட்டம் போட்டது. ஸ்பார்க் தன் இறகுகளில் இருந்த ஒளி சக்தியை தயாரித்தது. மூன்றும் சேர்ந்து ஆகாயத்தில் பறந்தன. பேட் எனிமீஸ் அவர்களை பார்த்து சிரித்தன. சின்ன கோழிகளா, எங்களை வெல்ல முடியாது என்றன. ஆனால் சிக்கன் ஸ்டார்ஸ் பயப்படவில்லை. லில்லி சரியான வழியை காட்டியது. ராக்கி முன்னால் சென்று தைரியமாக எதிர்கொண்டது. ஸ்பார்க் ஒளி மந்திரத்தை விட்டது. ஒளி பரவியது. கருப்பு நிழல்கள் ஓடியது. பேட் எனிமீஸ் மறைந்தன. கிழக்கு உலகம் மீண்டும் மகிழ்ச்சியானது. மக்கள் கைத்தட்டினார்கள். சிக்கன் ஸ்டார்ஸ் ஹீரோக்களாக கொண்டாடப்பட்டார்கள். சௌமியா தி கோஸ்ட் ஹண்டர். நள்ளிரவு 1:13 மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் ஒளியில் மட்டும் தெரிந்தது. பாழடைந்த குழந்தைகள் இல்லம். அங்கே நுழைந்தவர்கள் உயிரோடு வெளியே வரவில்லை. சௌமியா அந்த கதவின் முன் நின்றாள். கோஸ்ட் ஹண்டர் என்பதால் அல்ல, இன்று முடிவு செய்ய வேண்டும் என்பதால். கதவோ கிரீச் என்று தானாக திறந்தது. உள்ளே முழுக்க இருள். காற்றில் அழுகிய இரத்த வாசனை. டக் டக். மேல் மாடியில் ஏதோ இழுத்து நடக்கும் சத்தம். அவள் மெழுகுவர்த்தியை ஏற்றினாள். அச்சம். சுவற்றில் தொங்கியிருந்தது. தலை இல்லாத உடல்கள். அவை மெதுவாக அசைந்தன. அப்போதே ஒரு குரல், நீயும் இங்கேயே சாவாய். அந்த பேய் வெளியில் வந்தது. உடல் முழுக்க காயங்கள். கண்கள் இல்லே. வாயில் இரத்தம் சொட்டியது. சௌமியா பின்னோக்கி போகவில்லை. அவள் மந்திர சின்னத்தை தரையில் வரைந்தாள். உச்சரித்தாள், உண்மையின் ஒளி தீயை அழி. பேய் அலறியது. சுவர் நடுங்கியது. கத்தல் காதை கிழித்தது. சௌமியா கடைசி ஆயுதத்தை எடுத்தாள். புனித கத்தி. ஒரே வெட்டு. பேய் கருகி சாம்பலானது. இருள் மறைந்தது. அமைதி. காலை வெளிச்சம் வந்தது. இல்லம் சிதிலமில்லை. ஒரு சாதாரண கட்டிடம். சௌமியா சுவாசம் விட்டாள். இந்த இடம் இனி பாதுகாப்பு. மொரல். தைரியம், உண்மை, தீர்மானம். எந்த பயத்தையும் அழிக்க முடியும். இருளில் எழுந்த பயமும் ஜாலரின் தைரியமும். நகரம் முழுவதும் அமைதியாக இருந்த அந்த இரவில் திடீரென மின்சாரம் அணைந்தது. தெருக்கள் இருளில் மூழ்கின. மக்கள் பயந்து வீடுகளுக்குள் ஒளிந்தார்கள். காரணம், இருளிலிருந்து வந்த ஒரு பயங்கர வில்லன். அவன் பெயர் நைட் ஷாடோ. அவன் நிழலாக மாறி சுவர்களில் ஊர்ந்து மனிதர்களின் பயத்தை அதிகரித்தான். அதே நேரம் உயரமான கட்டிடத்தின் மேலே இருந்து ஸ்பைடர் மேன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். பயம் பரவுகிறது. இதை நிறுத்தணும் என்று அவன் மனதில் நினைத்தான். தன் ஜாமலை எரிந்து இருள் நிறைந்த தெருவில் இறங்கினான். நைட் ஷாடோ கரகரப்பான குரலில், ஸ்பைடர் மேன், இன்றிரவு நகரம் எனது என்று சிரித்தான். அவனது கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தன. சுற்றிலும் பயங்கர நிழல்கள் நகர்ந்தன. ஒரு கணம் ஸ்பைடர் மேனுக்கும் பயம் வந்தது. ஆனால் அவன் தைரியமாக, பயம் உன் ஆயுதம், தைரியம் என்னோட சக்தி என்று சொன்னான். வில்லன் தாக்க ஸ்பைடர் மேன் ஜாலரை வேகமாக எரிந்து நிழல்களை கட்டுப்படுத்தினான். ஒவ்வொரு ஜாலர் தாக்குதலுடனும் நிழல்கள் குறைந்தன. இறுதியில் ஸ்பைடர் மேன் நகரத்தின் பெரிய விளக்குகளை மீண்டும் இயக்கினான். ஒளி வந்ததும் நைட் ஷாடோவின் சக்தி கரைந்தது. வில்லன் தோல்வியடைந்து மறைந்தான். மக்கள் வெளியே வந்து ஸ்பைடர் மேனை பார்த்து கைதட்டினார்கள். ஸ்பைடர் மேன் சிரித்தபடி, இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒளியும் தைரியமும் இருந்தா பயம் தோக்கும் என்றான். பாடம், பயம் நம்மை ஆள விடாதே.
தைரியம் இருந்தால் எந்த பயங்கர வில்லனையும் வெல்லலாம். பயங்கர பேயும் புத்திசாலி பையனும். மலை கிராமம் அருகே ஒரு பழைய கோவில் இருந்தது. இரவு வந்தால் அங்கே கரகர சத்தம், நிழல்கள் நடப்பது போல தோன்றும். அங்கே ஒரு பயங்கர பேய் இருக்குது என்று எல்லாரும் சொல்வார்கள். அதனால் யாரும் அந்த வழி போகவில்லை. அதே கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் கண்ணன் மட்டும் வேறுபட்டவன். அவனுக்கு பயம் இருந்தாலும் பயத்தை வெல்லும் தைரியமும் இருந்தது. ஒரு நாள் அவன் நண்பர்கள், நீ தைரியம்னா அந்த கோவிலுக்கு போ என்று சவால் வைத்தார்கள். கண்ணன் சிரித்தான். பேய் இருந்தா புத்தி வைத்து ஜெயிப்போம் என்றான். அந்த இரவு கண்ணன் ஒரு டார்ச், ஒரு மணி, ஒரு கண்ணாடி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போனான். உள்ளே சென்றதும் திடீரென ஹூ என்று ஒரு சத்தம். கண்ணனின் கால்கள் நடுங்கின. அப்போதே ஒரு பெரிய கருப்பு நிழல் தோன்றியது. பேய். பேய் கர்ஜித்தது. யார் நீ? கண்ணன் பயந்தபடியே, நான் பேய்களே ஆராயும் விஞ்ஞானி என்றான். பேய் குழம்பியது. அடுத்த நொடி கண்ணன் மணியை அடித்தான். ஜிங் ஜிங் சத்தம் கோவிலில் எதிரொலித்தது. கண்ணாடியை பேயின் முன் பிடித்தான். பேய் தன் உருவத்தை பார்த்து பயந்து கத்தினது. ஐயோ, நானே பயங்கரமாயிருக்கேனே. கண்ணன் சிரித்தான். பயம் நம்ம மனசில்தான். புத்தி இருந்தா போதும் என்றான். பேய் சுருங்கி, நான் பயங்கரமா நடிச்சதுதான். உண்மையில நான் தனிமை என்றது. கண்ணன் தைரியமாக, இனிமே பயமுறுத்தாதே, நண்பனாயிரு என்றான். பேய் சம்மதித்தது. மறுநாளிலிருந்து கோவில் சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தது. பாடம்: பயம் பெரிய மிருகம் போல தோன்றும். புத்தி தைரியம் இருந்தால் எந்த மிருகத்தை. யூசேன் போல்ட். ஜமைக்கா நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுவன் உசேன் போல்ட். அவன் சிறுவயதில் மிக வேகமாக ஓடுவான். ஆனால் அந்த வேகம் மட்டும் அவனை உலகின் உச்சத்திற்கு கொண்டு செல்லவில்லை. பள்ளியில் படிக்கும் காலத்தில் அவன் ஒழுங்காக பயிற்சி செய்யவில்லை. சில போட்டிகளில் தோல்வியும் சந்தித்தான். பலரும் சொன்னார்கள், நீ அதிக உயரம், ஸ்பிரிண்டுக்கு சரியில்லை டோட். ஆனால் போல் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னால் முடியும் டோட். அவன் பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டான். தோல்விகளை பாடமாக மாற்றினான். வலி, சோர்வு, விமர்சனங்கள் எதுவும் அவனை நிறுத்தவில்லை. 2008 ஒலிம்பிக்கில் உலகமே மூச்சை பிடித்தது. 100 மீட்டர் ஓட்டத்தில் போட்டி முடிவதற்கு முன் அவன் வெற்றியை கொண்டாடினான். அவன் பெயர் வரலாற்றில் எழுதப்பட்டது. உலகின் அதிவேக மனிதன். ஆனால் போல் சொல்வது இதுதான், நான் இன்று இங்கே இருக்கிறேன் என்றால் அது என் திறமைக்காக அல்ல, என் கடின உழைப்புக்காக டோட். அவன் நமக்கு சொல்லும் செய்தி, நீ யார் என்று உலகம் தீர்மானிக்க வேண்டாம். நீ யார் ஆகஸ்ட் வேண்டும் என்பதே நீயே தீர்மானி. மோரல் ஊக்கம். திறமை தொடக்கம்தான், உழைப்பே உச்சம். அவதார் ஏலியன் வீரன் ஈருள் அரசன். விண்வெளியின் ஆழத்தில் நாவியா என்ற மர்ம கிரகம் இருந்தது. அந்த கிரக மக்கள் இயற்கையோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். அங்கே பிறந்த சிறுவன் ஆர்வின். ஆனால் அவன் சாதாரணவன் இல்லை. ஒருநாள் பழமையான சக்தி அவனை தேர்ந்தெடுத்தது. ஆர்வின் ஒரு அவதார் ஏலியன் சூப்பர் ஹீரோ ஆகஸ்ட் மாறினான். அவனுக்கு இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒளி ஆயுதம், வேகமும் வலிமையும் கிடைத்தது. அந்த நேரத்தில் இருள் அரசன் கிராவோஸ் விண்வெளியில் இருந்து வந்தான். அவன் சக்தி பயம், அழிவு, அதிகார ஆசை. கிரகங்களை கைப்பற்றி அவற்றின் சக்தியை உறிஞ்சுவதே அவன் நோக்கம். நாவியா கிரகம் இருளில் மூழ்கியது. மரங்கள் வாடின, நீரூற்று உலர்ந்தது. மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள். ஆர்வின் அவதார் வடிவத்தில் எழுந்தான். அவன் கிராவோஸை எதிர்கொண்டான். பெரிய போர் நடந்தது. கிராவோஸின் இருள் சக்தி ஆர்வினை சோர்வடையச் செய்தது. ஆனால் அவன் விழவில்லை. அவன் கிரக மக்களின் அன்பையும் இயற்கையின் சக்தியையும் நினைத்தான். அந்த நொடியிலே
ஆர்வின் உடல் முழுக்க ஒளி பரவியது. அவன் அவதார் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தினான். ஒரே அதிரடியில் கிராவோஸின் இருள் சக்தி சிதைந்தது. இருள் அரசன் தோல்வியடைந்தான். நாவியா கிரகம் மீண்டும் உயிர் பெற்றது. ஆர்வின் அவதார வீரனாக என்றும் காவலன் ஆனான். மோரல், இயற்கை, அன்பு, நம்பிக்கை இவையே உண்மையான சூப்பர் சக்தி. அவை இருந்தால் எந்த தீமையும் நினைக்காது. Like, subscribe, share, comment, and click bell icon. Like, subscribe, share, comment, and click bell icon.